ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். கடந்த சில நாட்களாகவே நம்ம மூணாறு ட்ரிப் வீடியோ தான் பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோலேயே இது தாங்க கடைசி வீடியோ. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி தான். பழனியில் குறிப்பாக கொடைக்கானல் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகியிருக்கிற மைண்ட் ஃபேன்சி அண்ட் டாய்ஸ் அந்த கடையில் தான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நாங்கள் அந்த வழியாக போனோம். அப்போ இந்த கடையை பார்த்தோம். அங்கே பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. யாராவது நீங்கள் பழனிக்கு போயிட்டு முக்கியமான திங்ஸை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த கடையில் வாங்கிக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி பொருளை காஸ்ட்லியாக விலை கொடுத்து வாங்காமல் சீப்பாக வாங்கிக்கலாம். நாங்களும் அப்படி தாங்க சில பொருட்களை வாங்கிட்டுருக்கோம். வெளியவே போர்டு இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய்னு போட்டிருந்தது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய்னு போட்டிருந்தது. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். எங்களுக்கு வந்து சில பொருட்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது. அந்த பொருட்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு கடையில் இருந்த அந்த ஷாப்கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு பொருளும் ஒரு ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது. எது எடுத்தாலும் 10 rupees அண்ட் 20 rupees கிடையாது. வெளியே இருந்த பொருட்கள் மட்டுமே அந்த ரேட்டு. அதுலேயுமே வெளியே இருந்த பொருட்களில் நிறைய பீங்கான் பொருட்கள் எல்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் போனேனே. பட் பீங்கான் பொருட்கள் எல்லாம் அங்கேருந்து நம்ம சென்னைக்கு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்காட்டே உடஞ்சிரும்னு சொல்லிட்டு பீங்கான் பொருட்கள் எல்லாம் நான் வாங்கலை. உள்ளே போய் பார்த்தவங்க நிறைய ஃபேன்சி ஐட்டம்லாம் இருந்தது. நிறைய பெண் குழந்தைங்க ஆசைப்படுற மாதிரியான வளையல், கம்பல், கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமானதாக இருந்தது. பொருளும் தரமானதாக இருந்தது. எனக்குமே அங்கே இருக்கக்கூடிய வளையலெல்லாம் பார்த்த உடனே ஆசையாக இருந்ததுங்க. நானுமே பார்த்திங்கன்னா வளையல் வாங்கினேன். அந்த வளையலை வந்து பார்த்திங்கன்னா நானே கையில் போட்டுக்கிட்டேன். நானேனா அவங்கள போட்டு விட சொன்னேன். ஏன்னா உடஞ்சிட போகுது அப்படின்ட்டு. அவங்களும் ரொம்ப அழகாக போட்டு விட்டாங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த அளவுக்கு கண்ணாடி வளையல் போட மாட்டேன். ஆனால் ஆசையாக இருக்கும் கையில் போட்டுட்டு. அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கையில் கோல்டு வளையலே போட்டு பழகிட்டேன். ஏன்னா கண்ணாடி வளையல் போட்டால் உடஞ்சிருமோ அப்படின்ற பயம். இந்த வளையலை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. வாங்கணும் போடணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 30 rupees 30 ரூபாய். ரொம்ப நல்லா இருந்தது. கைக்கு போட்ட உடனே நல்லா கலகலகலன்னு சவுண்டு வந்தது. அதை கேட்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. பழைய ஞாபகம்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருந்தோம் சின்ன வயசில். எங்கள் அப்பா வந்து வளையல் கடை தான் வச்சுருந்தாரு. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வளையல் போட்டுக்கிட்டேன். வளையல் போட்டுட்ட உடனே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இவங்க தான் போட்டு விட்டாங்க. பொறுமையாக போட்டு விட்டாங்க. என்னுடைய கைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வளையல் போட்டாலும் உள்ளேயே போகாது. ஒரு மாதிரி எலும்பு கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் வளையல் பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக தான் போடணுமே. அப்படியே லொடன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கைக்கு வந்து பத்தும். இப்போ அவங்க வளையல் போட்டுட்டாங்க பாருங்கள். அந்த வளையல் போட்ட உடனே என்ன அறியாமலே சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. என் பசங்களை கூப்பிட்டு அப்படியே அதை வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வர மாதிரி ஆட்டி காமிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த வளையல் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் என் முகத்தில் எவ்வளோ சிரிப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது தவிர இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் அங்கே விற்றுட்ருந்தாங்க. வாட்ச், கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இருந்தது. அதே மாதிரி சாமி ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருந்தது. நம்ம பெரும்பாலும் பழனி கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரப்போ சாமி ஃபோட்டோஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு விரும்புவோம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேகு, சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம் இப்படி எல்லா ஐட்டமுமே அங்கே இருந்ததுங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நியாயமானதாக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாலாம் கிடையாது. வாங்கக்கூடிய ரேட்டில் தான் இருந்தது.
அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பொருட்கள் எல்லாமே இருந்தது. சாமி சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. ரேட்டு மறுபடியும் சொல்கிற ரொம்ப நியாயமானதாக தாங்க இருந்தது. யாராவது போனீங்கன்னா இந்த கடைக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்க்குறப்ப வாங்கணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, நம்மளால் எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லைங்களா. ஒரு சில பொருட்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய மகளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாளுங்க. அவளுங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்க்க மட்டும்தான் செய்வாளுங்களே. துணிஞ்சு எந்த பொருளையும் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் கடையிலேருந்து வந்தவுடனே என்னுடைய 2வது முகம் மட்டும் குறை சொல்லுவாள். நான் இதை கேட்டேன், நான் அதை கேட்டேன், எனக்கு வாங்கி தரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாம் தான் நாங்கள் எடுத்தோம். அமௌண்ட்டு வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எடுத்த பொருளுக்கு காசை கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய பொருள் எடுத்த மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச அளவுக்குலாம் போகல. பாருங்கள், இப்போ பே பண்ணியாச்சு. அவங்க பொருளும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே தான் என்னுடைய 2வது மகளுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை கேட்டேன், அதை கேட்டேன், நீங்கள் வாங்கி தரலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் வந்தால். நாங்கள் வெளியில் வரதுக்காட்டியும் அவரும் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எல்லோரும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி கார் வரும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேட்ரி கார் வந்த உடனே நாங்கள் அதில் ஏறி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம லக்கேஜெலாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு ரூமில், அங்கே போய் மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கார் வந்துருச்சு. அந்த பேட்ரி காரில் ஏறினாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே ஒரு குதிரை வண்டியில் போகிற ஒரு ஃபீல் வருது. இங்கே பாருங்கள், நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். நாங்கள் 3 பேரும், நான் என்னுடைய 2 மகள்களும், அதாவது அந்த வண்டியில் பின்புறமாக பின்னாடி பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டோம். என்னுடைய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு. அதனால் அந்த குதிரை வண்டியில் வர ஃபீல் மாதிரியே இருந்தது. இப்போ அங்கேருந்து வந்துவிட்டோம். இந்த லக்கேஜ் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு 8:30 மணிக்கு கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அங்கே நாங்கள் புக் பண்ணியிருந்த மாதிரியே வீராஸ் பஸ்ஸு வந்தாச்சு. ஏறி உட்காந்துட்டோம். கரெக்டாக 8:30 மணிக்கு எடுத்துட்டாங்கங்க. வந்து ஒரு 8:20க்கே வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வர வேண்டியவங்கெல்லாம் வந்தவுடனே ஏற்றிக்கிட்டு அந்தந்த சீட் நம்பர் நமக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் உட்கார வச்சுட்டு கரெக்டாக 8:30 மணிக்கே ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் கரெக்டாக 5:15க்கு போரூர் டோல்கேட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. நடுவில் ஹோட்டல் போட்டாங்க. ஒரு 2 இடத்துல ஹோட்டல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதோடு எங்களுடைய 3 ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நாங்களும் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த 3 ட்ரிப்பு ஃபுல்லாக பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. பாய்.